அன்பினர்களே, உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவோடு, தினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு வார்த்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உங்களுக்காக இந்த கால வேளையில் நீங்கள் இதுக்காக ஒரு வேலை ஊருக்கு போயிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்லை பல பிரயாணத்தில் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவரை கர்த்தர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார், நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனாக இருக்கிறார், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஆண்டவர். அவர் நிழல், அவர் அடைக்கலம், அவர் திடன், அவர் பலன். ஆக இந்த கடைசி நாட்களில் பலனாக இருக்கிறவர்கள் நம்ம விட்டு விலகி இருக்கலாம், நம்மளை திடப்படுத்த யாருமே இல்லாமல் இருக்கலாம். பலவிதமான கொடூரமான சீரல் நமக்கு எதிராக வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தைரியமாக இருங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு திடனாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு துருவமாக இருக்கிறேன். ஆம்நேயர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாள் முழுசும் அவர் உங்களோடு இருப்பார். அவரே உங்களுக்கு இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. அவர் கொடூரமான மதுரை மோதிர பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலன், எனக்கு திடன், பெரு வெள்ளத்தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒரு நிலமாக இருக்கிறார். இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க. ஆண்டவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் தருவார். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, அருமையான நேயர்களுக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரை எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு அவளை காத்துக்கொள்ளுங்க. ஏழைக்கு பலனாக இருக்கிறவரே, நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனாக இருக்கிறவரே, பெரு வெள்ளத்தப்பும் அடைக்கலமாக இருக்கிறவரே, வெயிலுக்கு ஒதுங்க நிழலாக இருக்கிறவரே, உங்க கோடி ஸ்தோத்திரப்பா. அப்படி பிள்ளைகளை பாருங்க, அவங்க நல்லா இருங்க, திடனா இருங்க, பலனா இருங்க, தூரமா இருங்க. அவன் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா, கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அவன் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, அவங்க வீட்டுக்கு ஒவ்வொருவரையும் அப்படி காத்துக்கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், திடனாக இருப்பார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.